ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு கேக்குற ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வீடியோ பண்ண நிறைய உங்கள் மாமா நடிகர் சிலக். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2024. ஓகேவா, ஒரே வீடியோ உங்க வாழ்க்கையவே மாத்திரும். சரிங்களா, உங்களோட லைஃபே மாத்திரும். நீங்க யூனிஃபார்ம் போட போறது 100% உறுதி. அந்த ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு, சரிங்களா, நாளைக்கு மார்ச் 24ஆம் தேதி, நாளைக்கு மார்ச் 24ஆம் தேதி, நீங்க எப்ப வீடியோ பாக்குறீங்கன்னு தெரியல, மார்ச் 24ஆம் தேதி, ஓகேவா, சண்டே, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 5:30க்கு, ஈவினிங் 5:30ங்க, சாயங்காலம் 5:30க்கு நம்மளோட யூடியூப் சேனல் இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி, நீங்க வீடியோ பாத்துருக்கீங்க, இந்த யூடியூப் சேனல்ல ஒரு லைவ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். இந்த லைவ் உங்களோட வாழ்க்கையை மாத்திரும். இந்த ஒரு லைவ் உங்களை கண்டிப்பா யூனிஃபார்ம் போட வச்சிரும். அதாவது அதுக்குன்னு நானே வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்தையும் சரி பண்ண போய் நான் சொல்ல, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, என்னென்ன டவுட், என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே நீங்க இந்த லைவ்ல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் நாங்க பதில் கொடுத்துருவோம். நீங்க கண்டிப்பா எஸ்ஐ யூனிஃபார்ம் போட்டுருவீங்க, யூஸ் பண்ணிக்க போறது நீங்க தான். அதாவது நான் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் தான் கொடுக்க போறேன். நானா வந்துட்டு இந்தாப்பா இதான் டவுட், அதான் டவுட் கிளாரிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த செஷன் இன்டராக்டிவா இருக்கணும். தயவு செய்து இந்த செஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ தாலுக்கு யூனிஃபார்ம் போகணும்னு விருப்பம் இருந்தா, ஆசை இருந்தா, லட்சியம் இருந்தா அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஈவினிங் 5:30 சண்டே, ஓகேவா, சண்டே ஈவினிங் 5:30. இந்த ஈவினிங் 5:30க்கு பிளான் வைக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கே. ஏன்னா அதாவது உண்மையை ஒத்துக்கோங்க, இதான் ஃபேக்ட். நீங்க என்னதான் எஸ்ஐக்கு விருத்தமா படிச்சாலும், வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும், என்ன நடந்தாலும் ஐபிஎல் ஓடிட்டு இருக்கு. ஓகே, ஐபிஎல் ஆரம்பிச்சாச்சு. சாட்டர்டே சண்டேனா 2 மேட்ச் இருக்கும். அதாவது உங்களோட ஐபிஎல் நாங்க நல்லா பார்த்துருக்கோம். ஓகேவா, இதனாலுமே இப்ப லைஃப், ஓகேவா, உங்களை பாஸ் பண்ண வைக்கிறவங்க தான் நாங்க வெறித்தனமா உழைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனால மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு ஆரம்பிக்கும். அடுத்த மேட்ச் 7 மணிக்கு இருக்கு. சண்டே மதியான டைம்ல கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுப்பீங்க. மார்னிங் டைமும் சுத்தம். அப்ப எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் இந்த 4 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 1.5 மணி நேரத்துல முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் பிரேக் இருக்கும். அந்த டைம்குள்ள உங்களுக்கு இருக்கணும்னா இந்த ஈவினிங் 5:30 வச்சிருக்கிறது. தயவு செய்து 5:30க்கு வந்துருங்க. ஓகேவா, இதை 4 மணிக்கு வைக்கிறது தான் ஐடியா. 4 மணிக்கு மேட்ச் பார்ப்பீங்கன்னா மேட்ச் தான் போய் பார்ப்பீங்க. உடனே கேட்பீங்க, சார் அப்போ நாங்க சார் நாங்களாம் படிப்போம் சார். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அந்த ஒரு ஆள் மேபி அப்படி இருக்கலாம். ஆனா முக்காவாசி பேர் 4 மணிக்கு ஐபிஎல் தான் ஓடுவீங்க. ஓகேவா, சோ உங்களை இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த 5:30 டைமே. தயவு செய்து வந்துருங்க. ஓகேவா, லைவ்க்கான டைமிங்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை அப்படியே திருடிட மாட்டோம், டைமா ஒன்று எடுத்துட மாட்டோம். 30 மினிட்ஸ் தான் பிளான் வச்சிருக்கோம். சரிங்க, 30 மினிட்ஸ் பிளான் வச்சிருக்கோம். டிபெண்ட்ஸ் அப்பான் செஷன். உங்களோட அந்த டவுட்ஸ், ரொம்ப பேர் வந்து டவுட் கேட்டே இருந்தீங்கன்னா செஷன் நீண்டுகிட்டே போகும். என்ன, ஸோ மினிமம் 30 மினிட்ஸ் நாங்கள் டைம் வச்சிருக்கோம். மேக்ஸிமம் அது 1 ஹவரோ 1.5 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ, அது உங்களோட கையில தான் இருக்கு. வேலிடான டவுட் கேட்க பதில் வந்துகிட்டே இருக்கும். டவுட்ஸும் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எக்ஸாம் பத்தின ஜெனரல் டவுட்ஸ், ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாம் இருந்தா நீங்க கேட்கலாம். என்ன, இதை தாண்டி சைக்காலஜி இப்ப எப்படி படிக்கணும், 40க்கு 40 எடுக்கணும். சைக்காலஜி ஆவரேஜிங் 40 கேள்வி. தமிழுக்கு எப்படி படிக்கலாம், இங்கிலீஷ்க்கு எதை ஃபாலோ பண்ணலாம், ஓகேவா, டெஸ்ட் என்ன போட்டு பார்க்கலாமா, வீட்ல இருந்தே படிச்சு பாஸ் பண்ண முடியுமா, ஸ்கூல் புக்ல எந்த அளவுக்கு படிக்கணும், சயின்ஸுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணுது, சோசியலுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணுது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணுது, எஸ்ஐ பத்தின 100% உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க இதை கேட்கலாம். ஏன்னா நான் கேரண்டி தரேன் உங்களுக்கு, இந்த ஒரே வீடியோ உங்க வாழ்க்கையை மாத்திரம் எஸ்ஐ யூனிஃபார்ம் போட வைக்கிறோம்ட்டு. அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. நீங்க அதாவது எல்லா டவுட்டையும் ஒரு ஸ்டூடெண்டால கேட்ட முடியாது. நீங்களாம் இந்த டவுட்டை தான் கேட்பீங்கன்னு எங்களாலையும் யூகிக்க முடியாது. அப்ப ஒருத்தர் வந்து ஒரு டவுட் கேட்கலாம்னு யோசிச்சுட்டே இருப்பாரு, டக்குன்னு அது இன்னொரு ஒருத்தர் டவுட் கேட்டுருவீங்க. அப்ப நான் பதில் சொல்லிடுறேன், அவருக்கு அது தெரிஞ்சிடும். அப்ப உங்களோட அந்த ஒட்டுமொத்த டவுட்ஸ் தான் உங்களோட ஒட்டுமொத்த பேருக்கும் வாழ்க்கையே அமைய போகுது. தயவு செய்து இந்த லைவ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ப்ரீ பிளான் எதுவுமே இல்ல. ஹோப்பா சொன்னா ப்ரீ பிளான் எதுவுமே இல்ல. பிளானே அப்பதான் உங்களை யூனிஃபார்ம் போட வைக்கிறதா பிளானே. ஓகேவா, வரப்போறோம், வந்து முன்னாடி நிக்க போறோம். ஓகேவா, டவுட் கேட்க போறீங்க, டவுட்டுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இது மட்டும் தான், இதுதான் பிளானு. தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்க வந்து கேட்டாதாங்க செஷனே, டவுட் கேட்டாதான் செஷனே. சார் கண்டிப்பா நாங்க எஸ்ஐல 140க்கு 130 எடுத்துருவோம் சார், கண்டிப்பா நாங்க எஸ்ஐ வேலைக்கு போயிருவோம் சார். அப்படி 100% கான்பிடன்ட் இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை வந்து அட்டன் பண்ணணும். கட்டாயம் கிடையாது, உங்களோட விருப்பம் தான். சார் எனக்கு வந்து ஒரு இது தேவைப்படுது கைடன்ஸ் அப்படின்னா தாராளமா நீங்க இந்த செஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. 5:30 30 மினிட்ஸ் பிளான் வச்சிருக்கோம். பட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான். ஓகேவா, 5:30 டைம் வைக்கிறாங்க, எதெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. என்ன, அப்படியே சன் டிவில சண்டே ஈவினிங்லாம் கொஞ்சம் தள்ளியும் வச்சிருக்கலாம். மூவி பார்க்க போயிருவீங்க, என்ன ஒரு மேட்ச் 7 மணிக்கு முடியும், அப்புறம் கூட வச்சிருக்கலாம் 8 மணி அடுத்த மேட்ச்ன்ட்டு.
வரமாட்டீங்க. என்ன டிவி பார்க்க போயிருவீங்க, கொஞ்சம் வெளியில போயிருவீங்க, எல்லாத்தையும் யோசிச்சுதான். சண்டே கொஞ்சம் நேரம் மதியானம் தூங்குவீங்க, எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த 5:30 வச்சிருக்கோம்யா. தயவு செய்து வந்துருங்க 5:30க்கு. திரும்ப திரும்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், வந்து அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ அந்த வீடியோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.